வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் என்று குருவினது ஞானக்களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவியின் 1688. குரு அவர்கள் 26/10/94 இக்கவியை புனைந்திருக்கிறார். கருமையத்தின் மதிப்பை உணர்வோம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். காந்த சுழல் ஈர்ப்பு மையம் உயிர் வித்து மூன்றும் காந்தத்தின் ஈர்ப்பு மையமாக இருக்கிறது, உயிரின் தொகுப்பு மையமாக இருக்கிறது, விந்துநாத களையம் அங்கே இருக்கிறது. மூன்றும் கலந்து நம் உடலுக்குள் செயல்புரியும் கருமைய உண்மையை நாம் தெரிந்து கொள்வோம். காந்தத்தில் இறைநிலை, உயிர், அறிவு, மனம். இறைநிலைக்குள் காந்தம் இருப்பதையும், உயிருக்குள் காந்தம் இருப்பதையும், அறிவுக்குள் காந்தம் இருப்பதையும், மனம் காந்தமாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் நாம் நம்முடைய மனதாலே, கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம் என்று கூறுகிறார். அகத்தவம் ஏற்பவர்களுக்கு இந்த உண்மை விளங்கும் என்பதை கூறுகிறார். காந்தமது ஐவகை தன்மாத்திரை, காந்தமது ஐவகை தன்மாத்திரையாக நாம் உணரும் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதாகவும், அவைகளை உணர்ந்து அறிவுக்கு சொல்லி இதுதான் அது என்று இன்ப துன்ப விளைவுகளையும் அமைதி பேரின்பத்தையும் தருவதாக, அந்த உணர்வுகளை பெறுவதாக காந்தத்தை வைத்து மனமே நமக்கு உணர்வாக்கம் செய்கிறது என்பதை கூறி, கர்மங்கள், நாம் செய்யும் செயல்பாடுகள், எண்ணம், சொல், செயல் அத்தனையும் இந்த கருமையத்தில் பதிவு செய்து பலன் விளைக்கும் நெறியாய், அதற்கு என்ப துன்பமாக நமக்கு விளைவாக அளித்து கொண்டிருக்கும் நெறிமுறைகளையும் கருமையமே ஏற்றுள்ளது. ஆக நாம் செய்யும் கர்மாக்கள் அத்தனையும் இங்கே பதிவாக செய்து அதற்கு ஒரு விளைவை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது இந்த கருமையம். காந்தமதே கருமையம், அந்த காந்தத்தின் தொகுப்பாக இருக்கக்கூடிய அந்த கருமையம் என்கிற அந்த இடத்தில் பிறப்பு நிகழ்கிறது. இறப்புக்கும் அதுதான் காரணமாகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் கருமையத்தை கொண்டுதான் வாழ்கிறோம். ஆக கண்டுகொண்டால், இந்த விளக்கங்கள் அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டால், பேரியக்க மண்டலமே நமக்குள் இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்வதாக இருக்கிறது. கருமையத்தின் மதிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பதிவுகளின் தொகுப்பு மையம், காந்தத்தின் திணிவு மையம், உயிராற்றலின் தொகுப்பு மையம், விந்துநாத களையத்தின் இருப்பு மையம். ஆக விந்துநாத களையத்தில் தோய்ந்து ஆற்றலை எடுத்துக்கொண்டு உயிர் இந்த உடலை நடத்துகிறது என்று பார்க்கிறோம். உயிர்தான் உடலை நடத்துகிறது, உயிர்தான் உடலை காக்கிறது, உயிருக்கு கொடுக்கப்படும் ஊக்கமே மருந்து என்று நாம் உணரலாம். அவ்வாறு உயிர் இந்த உடலை நடத்துவதற்கு ஆற்றல் எடுக்கும் இடம் விந்துநாத களையம். அந்த ஆற்றலை எடுத்த உயிர் டைரக்டாக நம்மை நடத்தவில்லை, இன்டைரக்டாக தன்னையே கரைத்து ஒரு ஆற்றலை வெளியிட்டு கொண்டே உடல் முழுவதும் வலமிருந்து இடமாக சுழற்சி பெறுகிறது. அதுதான் காந்தம். ஜீவனை நடத்த வந்த காந்தம் ஜீவகாந்தம் என்று நாம் உணரலாம். அந்த காந்தம் தான் நம் உடலிலே இறைநிலை காரண உடலாகவும், உயிர் உடல் சூக்கும உடலாகவும், பருவுடலாக நாம் பார்க்கும் தோற்ற உடல் பிசிக்கல் பாடி என்பதையும் இயக்கிக் கொண்டிருப்பதாகவும், நம் அறிவை செயல்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை தருவதாகவும் இந்த காந்தமே இருக்கிறது.
என்பது அனைத்தையும் நாம் இயக்கும் மனமாக இருப்பதும் காந்தம்தான். ஆக காந்தம் என்பது காந்தம் சிவம் சக்தியாம், கருத்தில் அர்த்தநாரியாம் என்று குரு கூறுவார். இருப்பு நிலையான சிவத்திற்கும் இயக்க நிலையான சக்திக்கும் உரசல் ஏற்பட்டு கரைந்த போது ஏற்பட்ட காந்தம்தான் அது இறைநிலையின் இரண்டும் சக்தியும் சிவந்தும் சேர்ந்த ஒரு இயக்கமாக கரைந்த இறைவனாக நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதுவும், அது இருப்பாக தொகுப்பாக இருக்கக்கூடிய அந்த கருமையத்தில் பதிவு செய்வதும், அதற்கு தகுந்த விளைவை அளித்து கொண்டிருப்பதும், உடல் உறுப்புகளை தானியங்கியாகவும் மனமியங்கியாகவும் செய்து கொண்டிருப்பதும் இந்த காந்தத்தின் செயல்பாடே என்று உணரலாம். ஆக இதை நாம் அகத்தவம் மூலம் உணர்ந்து தெளிந்தால் நமக்கு பேரியக்க மண்டல காட்சிகள் அத்தனையும் உணர்வாகும் அகத்தவத்தால் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இதுகாரும் செயல்படுத்த உங்களுக்கும் கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.